தலையில எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. நான் தான் மசாஜ் பண்ற ஆளு. என்கிட்ட ஒரு அற்புதமான எண்ணெய் இருக்கு. இந்த எண்ணெயோட எந்த எண்ணெயும் ஈடாகாது. அந்த அளவுக்கு இது அற்புதமான வேலைகளை செய்யும். தலையில எண்ணெயை வச்சு மசாஜ் பண்ணிக்கோங்க. இங்க பாருங்க மசாஜ்காரரு, எனக்கு கொஞ்சம் தலையில எண்ணெய் தேய்ச்சி விடுங்களேன். ஏதோ வந்துட்டேன் சார். சார், உங்க தலையில நான் எண்ணெயை வச்சு நல்லா மசாஜ் பண்ணி விடுறேன். உங்க தலை இப்பவே நல்லா லேஸ் ஆயிடும் பாருங்க. தலையில இருக்கிற பாரம்லாம் இறக்கி வச்ச மாதிரி இருக்கும். நீங்க அப்படியே வானத்துல மேல போய் சர்ன்னு பறக்கிற மாதிரியே இருக்கும். எப்படி இருக்கு சார்? சொல்லுங்க சொல்லுங்க. உண்மையிலேயே உன் கையில ஒரு மேஜிக் இருக்குப்பா. திருட திருட, யாராவது அவனை புடிங்க. மசாஜ் பண்றேன்னு சொல்லி எல்லாத்தையும் தூக்கிட்டு ஓடுறா, புடிங்க. நீங்க எல்லாம் எங்க இருக்கீங்க? ஒரு சின்ன பையன் எங்க எல்லாரையும் துரத்திக்கிட்டு இருக்கான் தெரியுமா? உடனே வந்து என்ன காப்பாத்துங்க. என்னடா சின்ன பையா, எதுக்காக எங்களை ரொம்ப நேரமா துரத்திக்கிட்டு இருக்க? பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. திருடின எல்லா பொருளையும் ஒழுங்கா திருப்பி கொடுத்துருங்க. என்ன திருடின பொருள்? என்கிட்ட எந்த திருடின பொருளும் இல்லையே. நான் தலையில என்ன மசாஜ் பண்ணி விடுவேன், அவ்வளவுதான். அங்கிள், உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க மத்தவங்களுக்குலாம் என்ன தேய்ச்சி விடுறேன்னு சொல்லி அவங்க கிட்ட இருக்கிற பொருளை எல்லாம் திருடுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இவன் கிட்ட அன்பா சொன்னா கேட்க மாட்டான் போல இருக்கு. எல்லாரும் வாங்க, இவனுக்கு அடிச்சுதான் சொல்லி கொடுக்கணும். சீக்கிரம் சொல்லுங்க, உங்க கேங்ல இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க? சீக்கிரம் சொல்லுங்க. இந்த இன்ஸ்பெக்டர் லட்டு சிங்கோட பேரு சாதாரணமா ஒன்னும் ஃபேமஸ் ஆகல. இன்ஸ்பெக்டர் சார், நாங்க தலையில எண்ணெய் வச்சு மசாஜ் பண்றவங்க. அது மட்டும் இல்ல, மத்தவங்களுக்கு நாங்க தலையில எண்ணெயை வச்சு அவங்க மனசையும் உடம்பையும் பாரம் இல்லாம ஆக்குறோம். இந்த சின்ன பையன் எங்களை சந்தேகப்பட்டு தான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கான். லட்டு சிங் சார், ஒருத்தர் இவரை பார்த்து திருடிட்டு போறாருன்னு சொல்லி கத்துனாரு. ஐ நோ சிவா, ஐ நோ. சிவா சொல்றது 100% கரெக்ட் தான். இந்த ஊர்ல எல்லாருக்கும் இந்த விஷயம் நல்லாவே தெரியும். தலையில எண்ணெய் வைக்கிறவங்க தான் திருடிட்டு போறாங்கன்னு நிறைய பேர் சொல்றாங்க. லட்டு சிங் சார்,
நீங்க நாங்க சொல்றத கொஞ்சமாவது கேளுங்க. நாங்கெல்லாம் வெறும் மசாஜ் பண்றவங்க மட்டும்தான். யாரோ பழியெல்லாம் எங்க மேல போட்டுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு நம்பிக்கை இல்லனா எங்களை தூக்கி லாக்அப் குள்ள போடுங்க. அதுக்கப்புறம் நடக்கிறத பாருங்க. நிச்சயமா வேற ஏதோ ஒரு மசாஜ் பண்ற கேங்கு திருட்டு பண்ணி உங்ககிட்ட மாட்டத்தான் போறாங்க. ஓஹோ, இந்த அளவுக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கா? சிவா, போலீஸோட வேலை குற்றவாளிகளுக்கு தண்டனை தர்றதுதான், நிரபராதிகளுக்கு தண்டனை கொடுக்கறது கிடையாது. நீ கான்ஸ்டபிள உன் கூட கூட்டிட்டு போய் இந்த சிட்டில ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு வா. யாராவது உண்மையிலே இந்த சிட்டிக்குள்ள வந்து திருடிட்டு போறாங்களான்னு கண்டுபிடி. அது வரைக்கும் நான் இவங்கள லாக்அப் குள்ள போட்டு வைக்கிறேன். ஓகேவா? போ. சிவா, நீ கவலைப்படாம போ. நானும் யூடியும் லட்டு சிங் சார் கூட இங்கே இருக்கிறோம். நீங்க பார்த்து போயிட்டு வாங்க. லட்டு சிங் சார், நாங்கெல்லாம் உண்மையாவே மசாஜ் பண்றவங்க தான். நம்பிக்கை இல்லாட்டி உட்காருங்க சார், நாங்க உங்களுக்கு மசாஜ் பண்ணி விடுறோம். அப்போ தெரியும் நாங்க உண்மையான மசாஜ்காரங்க தான். சரி, ஆனா நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தான் தருவேன், புரியுதா? ஒரே ஒரு வாய்ப்பு தான். வாங்க, வந்து தலையில எண்ணெய் வச்சு விடுங்க. வாங்க. பசங்களா வாங்க, நாங்க உங்களுக்கும் தலையில எண்ணெய் வச்சு விடுறோம். நீங்க எதுக்கு அங்க சும்மா நிக்கிறீங்க? அட, ஃப்ரீயா கிடைக்கிற எந்த விஷயத்தையும் விட்டுற கூடாதுப்பா. வா போலாம். ரொம்ப நல்லா இருக்கு. என் பாடி முழுக்க இப்ப வெயிட் இறங்குற மாதிரி இருக்கு. எனக்கும் இது ரொம்ப பிடிச்சிருக்குது. தலையில எண்ணெய் வச்சுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. அந்த அளவுக்கு ரிலாக்ஸா இருக்கு. என்ன இது? என் ட்ரெஸ் எல்லாம் காணோம். நம்ம கிட்ட இருந்த எல்லாத்தையும் அவங்க திருடிட்டு போயிட்டாங்க. ஆகா, என் கையிலே அவங்க விளங்க மாட்டிட்டு போயிட்டான்களே. அந்த மசாஜ் கேங் நம்ம எல்லாரையும் முட்டாளாக்கிட்டு இங்கேருந்து ஓடிட்டாங்க. அப்படின்னா அவங்க தான் உண்மையான திருடர்களா? அந்த கேங் லட்டு சிங் சாருக்கு முன்னாடி தான் இருந்தாங்க, ஆனா தப்பிச்சு போயிட்டாங்க. அப்படியா? சிவா, அப்ப என்ன ஆச்சு தெரியுமா? ஒருவேளை நான் மட்டும் அவர் இடத்துல இருந்திருந்தா தலையில எண்ணெய் வைக்கிறவன் மாதிரி ஊருக்குள்ள நானே போயிருப்பேன். அப்படியே எண்ணெயும் கைமா அவங்கள புடிச்சிருப்பேன். ஆதி, கையும் களவுமா புடிச்சேன்னு சொல்லுவாங்க, கையில எண்ணெயோட புடிச்சுன்னு சொல்ல மாட்டாங்க. எனக்கு தெரியும் ரேவா, ஆனா தலையில எண்ணெய் வச்சிருக்கவங்க கையில எண்ணெய் தானே இருக்கும். அருமை, சூப்பரே. இன்னைக்கு உனக்கும் என்னோட சிந்தனையும் செயலும் அப்படியே இருக்கே. ரொம்ப சூப்பரே. நானும் இந்த ஐடியா பத்தி தான் இவ்வளவு நேரமா யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நானும் தலையில எண்ணெய் தேய்ச்சி விடுறவனா ஊருக்குள்ள மார்வேஷம் போட்டுட்டு போலான்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி சிவா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ஓகே, நான் போயிட்டு வரேன் சிவா. அந்த மசாஜ் கேங்க இன்னைக்கு நான் கையும் களவுமா பிடிக்க போறேன். ஓகே, டாடா, பை பாய். எனக்கு ஒண்ணும் ஆகல. டோன்ட் வரி. எல்லாரும் கவனிங்க, தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி விடுறேன். தலைக்கு மசாஜ் பண்ணி விடுறேன். நான் உங்களுக்கு தலைக்கு மசாஜ் பண்ணி விட்டேன். பாருங்க, தலையில எண்ணெய் வச்சு திருடுற கேங்கா தான் இருக்கும். இவங்களால ஊருக்குள்ள நிறைய பேரோட நகைகளும் பணங்களும் காணாம போயிருக்கு. ஆமா ஆமா, இந்த கேங்க பத்தி ஊருக்குள்ள எல்லாருக்கும் நல்லா தெரியுமே. 1 2 3 வேடிக்கை வாங்க, சீக்கிரம் வாங்க. பார்த்தா அவன் போறக்குள்ள நம்ம புடிச்சிடணும். இன்னைக்கு இவனுக்கு நம்ம மசாஜ் பண்ணி விட வேண்டியதுதான். இத்தனை பேர் ஒரே டைம்ல வந்தா நான் எப்படி எல்லாருக்கும் ஒரே டைம்ல மசாஜ் பண்ண முடியும் சொல்லுங்க? அதனால ஒவ்வொருத்தரா வாங்க, எல்லாரும் லைன்ல தான் வரணும். ஆனா நாங்க மனசு வச்சா எல்லாரும் சேர்ந்து உனக்கு மசாஜ் பண்ண முடியும். இந்த திருட்டு பேரை புடிச்சு அடிக்கப்பா. அடியா? வாங்க, எல்லாரும் வாங்க. எங்க போனாலும் சரி விடாதீங்க. எல்லாரும் வாங்க, அடிங்க அடிங்க. ஏய், எங்கடா போறா நில்லு. ஏய், எங்க போனாலும் விட மாட்டேன்டா. ஏய், விடுன்னு சொல்றோம்ல. எல்லாரும் வாங்க, சீக்கிரம் வாங்க. ஏய், மாட்டிக்கிட்டாயா? எல்லாரும் வாங்க, அடிங்க. எங்க போனாலும் ஏடா விடுங்க. என்ன யாரும் தெரிய மாட்டீங்க. நான் தான் உங்க லட்டு சிங். லட்டு சிங். அட ஆமாப்பா, இவர் நம்ம லட்டு சிங் ஆச்சே. ஐயா, மதிய வணக்கம் ஐயா. சூப்பரு சூப்பரு சூப்பரு. லட்டு சிங் சார பப்ளிக் எல்லாரும் சேர்ந்து நல்லா நொறுக்கி எடுத்துட்டாங்க. ஒரு சின்ன பையனால நீங்க எல்லாரும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தீங்கல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல. என்னோட பேரு நோரங்கி லால். சிவாவுக்கு என்னை பத்தி கொஞ்சம் கூட தெரியாது, அதனாலதான் நம்ம கிட்ட மோதி இருக்கான். என்னை பத்தி தெரிஞ்சிருந்தா நம்ம கேங் பக்கமே அவன் திரும்பி பார்த்திருக்க கூட மாட்டான். சரிங்க தலைவரே, நீங்க என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? என்ன பண்றேன்னு பார்த்துக்கிட்டே இருங்க. என்கிட்ட தலையில தடவுற எண்ணெய் மட்டும் கிடையாது, இந்த மாதிரி வில்லத்தனமான நிறைய ஐடியாஸ் இருக்கு.
ஹலோ சிவா, நான் வேதா சிட்டி சோக்ல இருந்து பேசிக்கிட்டு இருக்கேன்ப்பா. தலையில எண்ணெய் வச்சு மசாஜ் பண்றவன் இங்க ஒருத்தருக்கு எண்ணெய் வச்சு மசாஜ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனை பார்த்தா எனக்கு என்னவோ அவன் ஒரு திருட மாதிரி தான்ப்பா தோணுது. நீ கொஞ்சம் சீக்கிரமா இங்க வந்தேன்னா அவன் தப்பிக்கிறதுக்குள்ள நீ அவனை பிடிச்சிடலாம். ஓகே, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் உடனே அங்க வந்துடுறேன். ஹலோ ரேவா, அது யூடி. சீக்கிரமா வேதா சிட்டி சாக்கு வாங்க. லட்டு சிங் சாரையும் கூட்டிட்டு வந்துருங்க. நானும் இப்ப அங்கதான் போயிட்டு இருக்கேன்.